ஒரு பேர் பண்ண ஆள் யாருன்னா மேசராசியான். ஏன் இவங்களை பிடிக்காது? இவ்வளோ கரெக்டான ஆள் தானே, ஏன் பிடிக்க மாட்டேங்குது? காரணம் என்ன? எல்லாத்தையும் என்னென்னா கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய பிரச்சனை. அந்த கண்ட்ரோல் அப்படின்றது என்னன்னா, இவங்களுக்கு ரொம்ப அழகாக இவங்களுடைய ஸ்கெட்சு போட்டு வேலை செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் பண்ணக்கூடிய நபர். எல்லாத்தையும் பர்ஃபெக்ஷன்ஸ் பார்ப்பாரு, செம்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அதே மாதிரி மற்றவங்க இருக்கணும்னு எதிர்பார்த்தா தப்பாகமா ஆகாதா? ஸோ அந்த மாதிரி எதிர்பார்ப்பார். அதனால தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். இவன்ட்டெல்லாம் இவனுக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு போகணும், சொன்னது மாதிரி செஞ்சு காட்டணும், இதெல்லாம் எதிர்பார்ப்பாரு. ஸோ இந்த மேசராசியான பல பேருக்கு பிடிக்காம போகிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னு இருக்குல்ல, அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவர் உருவாக்குன மாதிரி. அதாவது எனக்கு ஒரு வட்டம் போட்டு நான் அந்த வட்டத்தை தாண்டி வெளியில் வரமாட்டேன். எனக்கு ரொம்ப தன்மானம் ரொம்ப முக்கியம், கௌரவம் ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து அவங்கள வந்து ஒரு வரவேற்று அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. சப்போஸ் இவங்க போகிற வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டாக போகிறாங்க, அல்லது ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போகிறாங்க, ஒரு சொந்தக்காரங்க